வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2026 விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போது உங்களோட ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றார். அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றாரு. உச்சம் என்ற நிலையில் இருப்பார். இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கண்டிப்பாக நடக்குங்க விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தளவுக்கு. அதாவது கடந்த 2 வருட காலமாகவே விருச்சிக ராசி நேர்கள் நல்லாவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 1 வருட காலமாகவே எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஃபெயிலியர் இந்த மாதிரியே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு கோபம். குடும்பத்தில் உங்களை மனைவி புரிஞ்சிக்கல, மகன் புரிஞ்சிக்கல, மகள் புரிஞ்சிக்கல, இரத்த உறவுகள் நிறைய பேர் உங்களை புரிஞ்சிக்கல. இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் உங்களுக்கு கோபம்னு இப்படி பல விதமான மன உளைச்சல்களை நீங்கள் இருந்திருப்பீங்க. இது இல்லாமல் வீண் விரயங்கள், வெட்டி அலைச்சல் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த நிலையெல்லாம் அப்படியே டக்குன்னு மாறிடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். எதனால் அப்படின்னா, பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் என்ற நிலையிலேருந்து முதல் பார்வையாக, அதாவது 5வது பார்வையாக உங்களோட ராசியை தாங்க பார்க்குறாரு. அதாவது விருச்சிக ராசியை தான் முதல்ல பார்க்குறாரு. அதுக்கடுத்தது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய கௌரவம் உயரும், அந்தஸ்து உயரும், உங்களுடைய மதிப்பு உயருங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்புகளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. எதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கும். பிரச்சனைகளை சரிவர கண்டறிஞ்சு அதை கரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்ல தெளிவு இருக்குங்க. அதாவது குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். அதனால் உங்களுக்கு பிள்ளைகளால் நிறைய மன உளைச்சல்கள், அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்பட்டிருப்பது, உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லாத நிலைகள், இது எல்லாமே இருந்திருக்கும். குரு பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த நிலையெல்லாம் மாறிடும். உங்களுடைய குழந்தைகள் மேலே உங்களுக்கு நல்ல நம்பிக்கை வரும். அவங்க நல்லா படிப்பாங்க, நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல காலேஜில் அவங்க செட்டில் ஆவாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியங்கள் அமையும். நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்குலாம் நல்லபடியாக உங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்குங்க. ராசியை குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு ஹெல்த்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக விலகிடும். அதாவது உங்களுக்கு என்ன நோய் இருந்துச்சோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக காணா போயிடுங்க. அந்தளவுக்கு உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் மீடியா துறையில் மிகப்பெரிய சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்திருக்கும். மீடியா துறையில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க. நிறைய பேருக்கு திருமண பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நல்ல திருமண பாக்கியங்கள் அமையும். அதேமாதிரி முதல் திருமணம் சரியில்லை, 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்லபடியாக திருமண பாக்கியம் அமையும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் துன்பங்கள், பிரச்சனைகள் அடைஞ்சிங்களோ, அதாவது நீங்கள் நிறைய பேருக்கு கடன் கொடுத்து அது திரும்பி வராமல் இருக்கிறது, சில பேருக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டது, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணி அது மூலமாக நீங்கள் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டது, வேலையில் நிறைய பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஒரு சில விஷயங்களை நீங்கள் லாஸ் ஆனது, மன உளைச்சல், இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் லாக் ஆனீங்களோ, பிரச்சனை ஆனீங்களோ, அந்தந்த விஷயத்துலேருந்து நீங்கள் மீண்டு வந்து அதில் சரியான பாடங்களை நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய பேர் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பு நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. அதே மாதிரி பூர்வீகத்திலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். தந்தையாருடைய உடல்நிலை ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்து நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்கள் கோர்ட்டு கேஸ் நிறைய பேர் நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்தவங்க, உங்களுடைய கோர்ட்டு கேஸ்லலாம் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. நிறைய பேர் வேலையில் இருக்கவங்க பதவி உயர்வுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகனை வழிபடுறது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி.